ஹாய் எவ்ரிவன். சண்டே ஆஃப்டர்நூன் பண்ணியிருந்த ஒரு டேஸ்டான ஸ்பெஷலான ரொம்ப ஈஸியான மட்டன் பிரியாணி தான் வந்துட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்க வந்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு 2 to 3 times வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா அரிசி வந்துட்டு உடஞ்சிரும். அதுக்காக ஃபஸ்ட்டே வந்துட்டு நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சோக் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம் அண்டு 2 வந்துட்டு பெரிய தக்காளி வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் ஆட் பண்ணுறதுனால நான் தக்காளி கம்மியாக தான் வச்சுருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அண்டு மட்டன் வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு ஒரு 6-7 விசில் கிட்ட விட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் பேன் வந்துட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் நெய், 3 டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். 1/2 kg மட்டன், 1/2 kg ரைஸ், அப்போ 1 kg ஆகுதுல்ல. அதுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் வந்ததுமே அதில் வந்து நான் மசாலா நிறைய எல்லாமே போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு கடல் பாசி, ஒரு ஸ்டார் ஆனஸ், அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாமே போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாதி அளவாக வதங்கி வரணும். நம்ம போட்டிருக்க வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா ஒரு ப்ரௌன் கலராகி நல்லா வந்துட்டு வதங்கி வரணும். அது வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் போட்டதுமே வந்துட்டு தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளியுமே போட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா வந்துட்டு அது சாட்டே பண்ணி வரணும். இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை வந்துட்டு இதில் சேர்த்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட இப்போ சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்துட்டு கலரி கொடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். நான் வந்துட்டு கடையில் தான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கியிருந்தேன். வீட்டில் இருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலி. ஸோ கடையில் தான் போட்டிருந்தேன். கடையில் வாங்கி தான் போட்டிருந்தேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா மசாலாஸ் என்னென்ன மசாலாஸ் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1.5 டீஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். ஆல்ரெடி வந்துட்டு நான் கறி வேக வைக்கும் போதும் பார்த்திங்கன்னா நான் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். ப்ளஸ் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதனால வந்துட்டு 1 டீஸ்பூன் தான் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா 10 rupees கர்ட் பேக்கெட் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு 1/2 packet கர்ட் வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாலாம் போட்டு நல்லா வந்துட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இது கூட பார்த்திங்கன்னா தயிருமே வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் அதோடைய விதைகளெல்லாம் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாகவே வந்துட்டு இதில் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்துட்டு அது பச்சை வாசனை எல்லாத்தோடைய பச்சை வாசனை போனதுமே வந்து பார்த்திங்கன்னா கறியை மட்டும் வந்துட்டு அதில் இருக்க தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். மட்டன் வந்துட்டு நல்லா வெந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அரிசி கூட சேர்ந்து ஒரு விசில் விட்டாலே போதும். மட்டன் வந்துட்டு நல்லா வந்துட்டு வெந்து வந்திருக்கு. இது எல்லாமே போட்டு நல்லா வந்துட்டு மசாலாவோடு சேர்த்து பெரட்டி விட்டுக்க வேண்டியதான். எல்லா மட்டன் பீசஸுமே வந்துட்டு அந்த மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி நல்லா போட்டு பெரட்டி விட்டுட்டு ஒரு 2 minutes கழித்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பிரியாணி பண்ண வேண்டிய பிரியாணிக்கான தண்ணி அளவு நம்ம இப்போ சேர்த்துக்க பொறுத்த வரைக்கும் தண்ணியோடைய அளவு வந்துட்டு ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டு 1.25 உலக்கு அளவுக்கு அரிசி வந்துட்டு எடுத்திருந்தேன். ஸோ அந்த 1.25க்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வேக வச்சுருந்தேன், கறி வேக வச்சுருந்தேன்ல அந்த தண்ணியும் சேர்த்து 2 உலக்கு தண்ணி நான் வந்துட்டு இப்போ இதில் சேர்க்குறேன். இப்போ வந்துட்டு அரிசி நல்லா ஊறி இருக்குது. அரிசி வந்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ வந்துட்டு அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போடணும். தண்ணி ஊற்றிட்டு உடனே அரிசி போட்டுறக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். தண்ணி நல்லா சூடேறி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். அரிசியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அதில் இருக்க வாட்டர்லாம் வந்துட்டு ட்ரைன் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் அரிசி சேர்க்கணும். அரிசி வந்துட்டு அந்த ஊற வச்ச தண்ணியெல்லாம் நம்ம வந்துட்டு இதில் அப்படியே தண்ணியோடு சேர்த்து அள்ளி போட்டுறக்கூடாது. அரிசி வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைன் அவுட் பண்ணிட்டு தான் வாட்டர் ட்ரைன் அவுட் பண்ணிட்டு தான் அரிசியை மட்டும் சேர்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி போட்டுட்டு நல்லா வந்துட்டு அதை அப்படியே நல்லா வந்துட்டு ஒரு ஈக்குவல் பண்ணி விட்டுக்கிறேன். ஈக்குவல் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு சும்மா அந்த மூடி வந்துட்டு மேலே தான் வச்சுருக்கேன். மூடி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி சூடேறி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அரிசி நல்லா தெரியுது. ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது அரிசி தெரியல இல்லையா, ஒரு 5 minutesலேயே வந்து பார்த்திங்கன்னா அரிசி இந்தளவுக்கு குக் ஆகிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. பிரியாணி ரைஸ் வந்துட்டு உடஞ்சிரும், குழைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப வந்துட்டு ஒரு விசில் 2 விசில்லாம் விட்டுட்டோன்னா குழைய ஆரம்பிச்சிடும். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் குக்கர் வந்துட்டு மூடி போட்டுட்டேன். மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் தான் வச்சுருப்பேன். டக்குன்னு வந்துட்டு ஒரு விசில் வந்துடுச்சு. விசில் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு பக்கத்தில் இருக்க பர்னருக்கு மாற்றிட்டு 65க்கு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டே காமிச்சிருந்தேன். அதையுமே நம்ம வந்துட்டு சைட் பை சைட் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அது லூஸ்லேயே வந்துட்டு கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு அந்த அரிசி. கொஞ்சம் கூட குழையாமல் அழகாக வந்துட்டு வந்துடும். பிரியாணி அரிசியை பொறுத்த வரைக்கும்
ஒரு 1/2 அன் ஹவர் கண்டிப்பாக நம்ம ஊற வச்சு தான் செய்யணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம சாப்பாடு தொடும்போது நல்லா மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும். இப்போ பிரியாணி நான் வந்துட்டு குக்கரில் வந்துட்டு பண்ணியிருக்கேன். இப்போ குக்கரில் பண்ணும்போது அந்த அரிசிக்கும் தண்ணிக்கும் என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு அரிசிக்கு 1.5 கப் அளவு நம்ம தண்ணி வைக்கணும். இப்போ இதுவே வந்துட்டு ஓப்பனாக பாத்திரத்தில் பண்ணுறோம், அந்த தம் போட்டு பண்ணுவோம்ல, அந்த மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்னா 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வைக்கணும். ப்ரெஷர் குக்கருக்கு 1:1.5, தம்முக்குன்னா 1:2. இதுதான் வந்துட்டு வாட்டரோட ரேஷியோ. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு எனக்கு வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அது ரிலீஸ் ஆகலை அப்படின்னாலும் நான் 10 மினிட்ஸில் என்ன பண்ணிவிடுவேன்னா அந்த விசிலை ரிமூவ் பண்ணிவிடுவேன். ப்ரெஷர் நானே வந்துட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவாகவே ரிலீஸ் ஆகியிருந்தது. நான் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா சூப்பராக வந்துட்டு மெத்துன்னு அவ்வளோ வந்துட்டு ஒரு ஒன்றோட ஒன்று அரிசி வந்துட்டு ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு வந்துட்டு வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக, கொஞ்சம் கூட குழையில, கொஞ்சம் கூட ஒட்டலை. ரொம்ப வந்துட்டு அருமையான ஒரு டேஸ்ட்டு, சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கூட சர்வ் பண்ணுறதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு முட்டை 65 ரைத்தா இதோட வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். ஈவன் பிகினர்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கூட இந்த மெத்தட் சூப்பராக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.